ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் மண்ணில் இருந்து மனுஷனை உருவாக்கி அவன் நாசியின் சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:44 வாசிக்கும் போது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் மத்தியில் வந்து அவர்கள் மேல் ஊதினார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதல், அவர் நம்மேல் ஊதப்படும் போது, அவர் வரும்போது ஒருவரும் தடை பண்ண முடியாது. இந்த உலர்ந்த எலும்புகள் அன்றைக்கு உயிரடைந்தது போல இந்த நாளிலேயும் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார் என்பதில் சந்தேகமில்லை. எல்லா எழுப்புதல்களும் நடந்த நாட்களை நாம் பார்க்கும்போது அவைகளெல்லாம் பயங்கர குடிகாரர்கள், குடித்து வெறித்து ஒரு வருஷத்துக்கு 16,000 குடிகாரர்கள் மரித்திருந்திருக்கிறார்கள். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் காலத்திலே 15,000 ட்ரங்கார்ட்ஸ் மரிப்பார்களாம். பயங்கர சாவுகள் நடக்கும்போது, ஒன்றுமே அசைவில்லாமல் இருந்தபோது, ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் காலத்திலே ஒரு பெரிய எழுப்புதல், பாவிகள் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு வந்தது போல இந்த நாட்களில் கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார். சார்ல்ஸ் ஃபின்னியின் காலத்திலே பயங்கரமான எதிர்ப்புகள், ஒரு மனிதன் அவங்களை கேர்ஸ் பண்ணி சபித்து எதிர்த்து பல காரியங்களை செய்து வந்தான். டேனியல் நேஷ் என்ற ஒரு தேவனுடைய ஊழியர் அந்த எதிர்ப்பு தெரிவித்து குடிகார கடைகளை நடத்தி வந்த ஒரு மனிதனுக்காக தொடர்ந்து ஜெபித்தார். இந்த குடிகார கடையை வைத்திருந்த மனிதன் சார்ல்ஸ் ஃபின்னி நடத்தின கூட்டத்துக்கு எழும்பி வந்து கொண்டிருந்த போது ஜனங்களெல்லாம் நினைத்தார்கள், இவன் இந்த கூட்டத்தை கலைக்கத்தான் வந்திருக்கிறான், இந்த கூட்டத்திலே உள்ளவர்களை அவன் பயங்கரமாக, அவன் மோசமாக பேசுவதற்கு வந்திருக்கிறான் என்று எண்ணினார்கள். அந்த மனிதன் அந்த கூட்டத்துக்குள்ள வந்தபோது அவனாலே நிற்க முடியவில்லை. அவன் மனம் திரும்பினான், அவன் பாவத்தை அறிக்கையிட்டான். அவன் மனம் திரும்பினவனாக வீட்டுக்கு போய் அந்த குடிகார கடையில் இருந்த பாட்டில்களை எல்லாம் தூக்கி வெளியிலே குப்பையிலே கொட்டி போட்டுவிட்டு அந்த இடத்தை ஜெபக்கூடமாக மாற்றி ஜெபிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மனிதர்கள் ஏராளம், சபையை பயங்கரமான காரியத்தை சபைக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் ஏராளம். ஆனால் சபை தொடர்ந்து ஜெபிக்க 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 ஒரு எழுப்புதலை கண்டிப்பாக நாம் பார்ப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நிச்சயம் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார். பயங்கரமான குடிகாரர்கள் மனம் திரும்புவார்கள். விபச்சார வேசித்தன விடுதலைகள் எல்லாம் ஜெபக்கூடமாக மாறி பயங்கரமான மந்திர தந்திர காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்கள் புஸ்தகங்களை எல்லாம் எரித்துவிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து சபைகளை கெடுத்து சீரழிக்கிறார்களோ, சவுலை பவுலாக மாற்றின தெய்வம் இந்த நாட்களில் ஒரு மாறுதலை தருவார். நாம் எல்லாரும் விசுவாசிப்போம். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? முடியும் ஆண்டவரே, அதை விசுவாசிக்கிறோம். எங்கள் கண்களினால் அதை பார்ப்போம். உம்முடைய ஆவியை நீர் ஊதுவீராக, உம்முடைய தீர்க்க தரிசன வசனம் உரைக்கப்படுவதாக, உம்முடைய வார்த்தைகள் வருவதாக, உம்முடைய கை எங்கள் மேல் வந்து அமரட்டும். ஆசீர்வதித்தருளும்.